அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயம் 25. பேடனூர் என்றும் மூங்கில் நகர் என்றும் காலம் மாறுபாட்டிற்கு ஏற்பவும் காவலர் வேறுபாட்டுக்கு ஏற்பவும் அழைக்கப்பட்ட அந்த அழகு வாய்ந்த ஹைதர் நகர் ஒரு சரித்திர பெருமை வாய்ந்ததே ஆகும். இல்லை என்றால் ஒரு காலத்தில் ஹைதர் அலி இந்த நகரையே தலைநகராக கொண்டு ஆட்சி செலுத்த விளைந்திருப்பாரா? அதற்கான காரணங்கள் வேறு, கதையே வேறு. சுருங்க சொன்னால் ஹைதர் அலியின் சுதந்திர சாம்ராஜ்ய கனவிற்கே அழுத்தமாக ஓர் அஸ்திவாரம் விட்டது இந்த பேடனூர் வெற்றிதான். ஓர் 20 ஆண்டு கால இடைவெளியில் மலர்ந்த ஜெய புஷ்பம்தான் இந்த ஹைதர் நகர். பேடனூரை நாயக்க வம்சம் மூங்கில் நகராக்கியது, இஸ்லாமிய வம்சம் ஹைதர் நகராக்கியது. இந்த ஜெயக்கொடியின் கீழே குவிந்த செல்வமான 1.5 கோடி பொன்தான் ஹைதர் அலியை மிகுந்த துணிச்சலுடன் தலை நிமிரச் செய்தது. வலி மிகுந்த கோட்டை பலம், வனப்பு மிகுந்த அரண்மனை, வாயை பிளக்க வைக்கும் வெடிமருந்து சாலை, வாழ்வை சொர்க்கமாக்கும் நாணய தம்பட்ட சாலை போன்ற இன்னும் பல எத்தனையோ சிறப்புகளை கொண்ட அந்த பகுதி வீரமிக்க மலைஜாதி மக்களால் வேட்டுவர்களால் சூழப்பட்டது. இப்பேற்பட்ட இயற்கை எழில்மிக்க மலரை தமது தலைப்பாகையின் முன்பகுதியில் சொருகிக் கொள்ள ஹைதர் விளைந்ததில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? ஆயினும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையே தலைநகராக கொண்டார். ஏன், மைசூர் உடையார் வம்சம் எந்த வினாடியிலும் தலை தூக்கலாம். மகாராஜ தந்திரியான திருமலை ராவிடம் இருந்த பயம் ஹைதரை ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே தங்க வைத்தது. ஹைதர் நகர் பிற்காலத்தில் ஓய்வு கொள்ள உதவும் என மேலும் அழகுபடுத்தியதோடு அல்லாது தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாக்கவும் அந்த நகரை தமது நேரடி பார்வையில் பராமரித்து வந்தார். ஹைதர் நகரின் பெயர் போன சிறைக்கூடத்தின் ஒவ்வொரு வரிசையும் மிகவும் ரகசியமானவை. ஹைதர் அலியை தவிர்த்து வேறு எவருமே நுழைந்து துணிச்சலுடன் ரகசியங்களை ஆராய முடியாது. சிறு வயதில் திப்பு சுல்தான் இந்த நகருக்கு வந்திருக்கிறார். அதுவும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டி பெரிய சுல்தான பேகத்தையும் திப்பு சுல்தானையும் இங்கே அனுப்பி வைக்க நேர்ந்த போது, அப்போது திப்பு சிறுவன். அதன் பிறகு ஹைதரே 2 முறைதான் வருகை தந்திருக்கிறார். பேடனூரை சார்ந்த சுற்று வட்டத்தில் உள்ள கோட்டைகள் யாவுமே ஹைதர் அலியின் பால் மண்டியிட்டு சரணடைந்தவையே. அத்தனைக்கும் தனிப்பெரும் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தான் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஷேக் அயாஸ் கான். அவனது வலிமை மிக்க கரங்களில் 10 விரல்களுக்கு உள்ளே 10 கோட்டைகள் பொம்மலாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன. அந்தி சாயும் நேரத்தில் ஆளுநர் அயாஸ் கான் சிறை கூடத்தை பார்வையிட புறப்பட்டான். பசவராஜ் ரங்கநாயகியின் வருகைக்கு பிறகே இந்த சிறை கூடத்திற்கு அயாஸ் கானே நேரில் வந்து கவனிக்கிற பெருமை ஏற்பட்டது. அவனது அக்கறையில் ஹைதரின் சிம்ம சொப்பனம் கர்ஜித்துக் கொண்டிருந்தது. பணியாளர்கள் விரைந்து விளக்குகளை ஏற்றிக் கொண்டிருக்க ஆளுநர் புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி அவர்களுக்கு எட்டிவிட்டது. இதற்கு முன்னே சோம்பேறிகளாக இருந்து விட்டவர்கள் அந்த சிறை கூடத்தின் துர்நாற்றமும் இரவு வந்ததும் கரிய இருள் பயமும், எத்தனை கைதிகள் தைரியம் மற்றும் முடை நாற்றம் தாங்க முடியாமலும் நெஞ்சு வெடித்தும் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். இப்போது அந்த இரண்டும், துர்நாற்றமும் இருள் பயமும் அங்கே இல்லாமை கண்டு கைதிகள் ஓரளவு மகிழ்ந்தனர். வருகை தந்திருந்த பசவராஜையும் ரங்கநாயகியையும் வாழ்த்திக் கொண்டனர். இவர்கள் காலம் முழுவதும் இங்கேயே இருந்து விட மாட்டார்களா என்றும் ஏங்கினர். இவர்களால் தாமே ஆளுநரே இங்கே வந்து நேரடி பார்வையில் கவனிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டது. வசதிகளும் கண்விழிக்கலாயின. சிறை கோட்டத்தில் தீப்பந்தங்கள் ஒளி உமிழ்ந்து கொண்டிருந்தன. தனது முக்கிய அலுவலர்களுடன் புறப்பட்டு வந்த அயாஸ் கான் ஓர் இடத்திற்கு வந்ததும் அலுவலர்களை தங்க செய்து தனித்தே புறப்பட்டு நடந்தான். அவனது கால்கள் பசவராஜ் ரங்கநாயகி அடைப்பட்டிருந்த சிறை அறையின் அருகே சென்று நின்றன. சிறை பறவைகளாக ஒரே கூண்டில் சிறையில் அடைப்பட்டிருந்த பசவராஜும் ரங்கநாயகியும் அயாஸ்கான் வருகைக்காக கொஞ்சமும் மதியாது எப்போதும் போலவே தனித்தனியாக அமர்ந்து காணப்பட்டனர். அந்த சுவரோரத்தில் அவனும் இந்த சுவரோரத்தில் அவளுமாக அமர்ந்து ஏதோ பைத்தியமான நிலைக்கு தங்களை உட்படுத்தி ஆட்கொண்டவர்களைப் போல காணப்படுவதை கவனிக்கிறான் அயாஸ் கான். சிறையில் அடைப்பட்ட நாள் முதற்கொண்டே அயாஸ் கான் இவர்கள் மீது ஒரு தனியான அக்கறை செலுத்தியதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. பசவராஜ் பற்றிய வீர பிரதாபங்களை அவன் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறான். திப்புவின் அத்தியந்த நண்பனான இவனால்
பின்னாளில் தனது கீர்த்திக்கு ஏதும் அபகீர்த்தி நிகழ்ந்துவிடக் கூடாது என்பது ஒரு புறமானாலும் தனது அப்போதைய வஞ்சக நோக்குக்கு இவனை தன்வயப்படுத்த முடியுமா எனவும் எதிர்பார்த்து சௌகரியங்களை தனது நேர்பார்வையிலே கவனித்தான். ரங்கநாயகியின் அபரிமிதமான பேரழகு ஓர் உருது கவிதையைப் போல மயக்கியது. அவன் கேரள வாசியானாலும் அங்கும் இம்மாதிரி திங்கள் முகத்தை தரிசித்தான் இல்லை. பாரசீகத்து ரோஜா போல மலர்ந்து மணக்கிறாளே. டிப்புவின் மயக்கமும் அவனது தந்தையின் தயக்கமும் இப்போதல்லவா பொறிப்படுகிறது. சற்று நேரம் வரை நின்று கவனித்து யோசித்த அயாஸ்கான், உங்களுக்கு ஏதேனும் சௌகரிய குறைவுகள் உள்ளனவா என்றான். குத்தங்காலிட்டு அதன் மீது கைகளை மடித்து போட்டு தலையை ஊன்றி எங்கோ கவனித்துக் கொண்டிருந்த பசவராஜ் மெல்ல தலையை தூக்கி, சிறையில் இருக்கிறோமே என்றதை தவிர வேறு எந்த அசௌகரியமும் இல்லை. சிறையில் அடைத்த ஹைதர் அலியை விட சௌகரியங்களை கவனிக்கும் நீங்கள் ரொம்பவும் நல்லவராக தெரிகிறீர்கள் என்று கூறிவிட்டு அர்த்தங்கள் அடங்கிய உதட்டு பெதுக்கத்துடன் கண்களை சிமிட்டி ஒரு வெறுமையான பாவனையை காட்டினான். ஒரு மாவீரனை ஹைதர் இப்படி சிறையில் அடைத்திருக்க கூடாது என்றான் அயாஸ்கான். அவன் மகா சுல்தானை வெறும் ஹைதர் என குறிப்பிடுகிற போதே சிறையில் இங்கும் அங்குமாக அடிபட்ட செய்திகளை கூட்டி கழித்து ஊர்ஜிதப்படுத்தி பார்க்கிறான் பசவராஜ். அப்படியென்றால் தீப்புவின் காதலியை சிறையில் அடைத்தது சரி என நீங்கள் கருதுகிறீர்களா? அதுவும் சரியில்லை. ஏதோ ஒரு ராஜதந்திரம் இதில் அடங்கியிருக்க வேண்டும். இப்போது ரங்கநாயகி அயாஸ்கானை கூர்ந்து பார்க்கிறாள். ராஜதந்திரமாவது? தமக்கு பிடிக்காத எதையும் மேரோடு கெல்லி எறிவது மகா சுல்தான் ஹைதருடைய மூர்க்கமான முடிவு. இன்று நீங்கள் ஆளுநராக உயர்ந்தது அவரால் தான். நாளை மீண்டும் அதே அடிமையாக்கி சிறையில் அடைத்தாலும் வியப்பதற்கு இல்லை அல்லவா? மகா சுல்தான் போக்கை இளைய சுல்தானாலேயே அறிய முடியவில்லை. பசவராஜ் பல பொருள்கள் அடங்கிய பாவனை நிரம்பிய சொற்களை மிகவும் சமத்காரமாக பொழிந்து அயாஸ்கானையே உற்று கவனிக்கிறான். ஒரு கணம் அதிர்ந்து போனான் அயாஸ்கான். எதையோ மனதில் தீர்மானித்து இவ்விதமாக பசவராஜ் கொக்கியை போடப்போய் அதுவே அயாஸ்கானுடைய நெஞ்சில் விகல்பமான வித்தினை ஊன்றிவிட்டது. இதே ஹைதர் அலி தன்னையும் சிறையில் தள்ள எத்தனை நேரம் பிடிக்கும்? தனது ரகசிய உடன்படிக்கைகளின் சிறு பொறி பசவராஜின் காதுகளில் மோதி இருக்குமோ? தனக்குள்ளாக எண்ணி பார்க்கிறான் அயாஸ்கான். அவனது பேராசைகள் விஸ்வரூபம் எடுக்கின்றன. உன்னை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை பசவராஜ். அதே நேரத்தில் நீ அந்தரங்கமாக குறிப்பிட்ட வார்த்தைகளின் உள்ளடக்கமும் ஒருவாறு புரிகிறது. நான் இது குறித்து யோசித்து பார்க்கிறேன். எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாயா? அயாஸ்கான் கண்களை மிகவும் கூர்த்தீட்டி அந்த அரைக்குறை வெளிச்சத்தில் பசவராஜை பார்க்கிறான். பசவராஜ் தனக்குள் தான் ஊன்றிய விதை சரியான சாதகமான இடத்தில்தான் பதிந்திருக்கிறது என எண்ணி எவ்வித சலனமும் இன்றி தோற்றம் தருகிறான். பசவராஜ் என்கிற மாவீர துணைவன் மட்டும் கிடைத்துவிட்டால். அயாஸ்கான் ஒரு கணம் கனவு காண்கிறான். ஸ்ரீரங்கப்பட்டினத்தையே ஒரே விழுங்கில் ஜீரணித்து விடலாமே. உதவி எது குறித்து என்பதை விளக்கலாமே மெதுவாக கேட்டான் பசவராஜ். சில கணங்கள் வரை சிந்தித்த அயாஸ்கான், இது பற்றி யோசிக்க எனக்கு அவகாசம் கொடு பசவராஜ் என்றான். நன்றாக யோசியுங்கள். திப்புவின் அத்தியந்த நண்பனான இவனை நம்புவதா நம்பாமல் விடுவதா என தீர்க்கமாக யோசியுங்கள். பசவராஜ் இவ்விதமாக கூறியதும் புறப்பட எண்ணிய அயாஸ்கான் ஒரு வினாடி ரங்கநாயகியை நோக்குகிறான். போதை தரவல்ல அவளது அழகு அவனின் கண்களை கிறங்கச் செய்கிறது. பேரனோரை தனது வசப்படுத்தி விட்ட பிறகு இங்குள்ள அனைத்துமே தனது சொத்துரிமைக்கு உரியதாமே என மதியீனமாக நினைத்து, பசவராஜ், நானும் மூர்த்தியை காதலிக்கிறேன் என்றான். இவ்வாறு சொல்ல வேண்டியதில்லை. இதில் ஏதோ ஒரு சோதனை இருப்பதாக நினைத்து அயாஸ்கான் தனது கருத்தை விளையாட்டாக வெளியிட்டான். இந்த வயதிலா ஹுசூர் என்றான் பசவராஜ். அதுவரை சோம்பி சங்கடத்திற்குள் ஆழ்ந்திருந்த ரங்கநாயகியும் பசவராஜின் இந்த பதிலை கேட்டு தன்னை மறந்து கழுக்கென சிரித்து விட்டாள். இதனை பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை அயாஸ்கான், பொருள்படுத்தவும் இல்லை. காதலுக்கு வயதில்லை, ஆத்மாவுக்கு சலிப்பும் இல்லை.
நீங்கள் சிறு பிள்ளைகள் என கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான் அயாஸ்கான். சிறை கோட்டத்தின் தலைவாயிலை அடைந்த அயாஸ்கான் கோட்டை அதிகாரி அப்துல் ரகுமானை அழைத்து, நான் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தாயா என நிரம்பவும் மெல்லிதான குரலில் வினவினான். ஹுசூர், பல தடவை பல இரவுகளில் பல சந்தர்ப்பங்களில் நான் அவர்களை நோட்டம் விட்டு பார்த்தேன். பார்க்கும்படியாக பலரை நியமித்தும் இருந்தேன். ரங்கநாயகிக்கும் பசவராஜுக்கும் அப்படி ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறது போல தெரியவில்லை. அந்த பெண்ணை அவன் தன் கூட பிறந்த சகோதரியினும் மேலாக பாவிக்கிறான். சகோதரத்துவம் தொட்டு பழக இடம் தருமே. பசவராஜ் அந்த பெண்ணை ஒரு தெய்வ நிலையிலிருந்து கடமைகளை செய்கிறான். அப்துல் ரகுமானின் இந்த விளக்கத்தால் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனான் அயாஸ்கான். இப்படியும் ஒரு நட்பா? அச்சா என கூறிய அயாஸ்கான் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தனது குதிரையில் ஆரோகணித்து அரண்மனையை நோக்கி விரைந்தான். உடன் வந்தவர்கள் அவனை நோக்கி பின்தொடர்ந்தனர். வழக்கம் போல வந்த சைவ உணவை பசவராஜும் ரங்கநாயகியும் சிறையின் சாளரத்து வழியாக பெற்றுக்கொண்டு உண்டனர். அவர்களுக்கு அது போல விஷயங்களில் எவ்வித சௌகரிய குறைவும் தமது மேல் உத்தரவு வரும் வரைக்கும் வைக்கக்கூடாது என கண்டிப்பாக ஆணை கடிதம் அனுப்பியிருந்தார் ஹைதர் அலி. இரவில் அவர்கள் வேலையோடு இன்றைக்கு உறங்கி இருக்கிறார்கள். மனதில் வேதனையாய் அரிக்கும் துன்பங்களையும் மீறி இமைகள் தழுவுகிற போது ஏதோ நித்திரை என்கிற பெயரால் சில கனவுகளை காண்பர். திப்பு சுல்தான் அவளுக்கும் மஞ்சுளாதேவி அவனுக்குமாக கண் முன்னே நின்று கவலைகளுக்கு தீ மூட்டுவர். விடுகிற போது மீண்டும் அதே கவலைகள் இருளாய் சூழ்ந்துவிடும். ரங்கநாயகி எதையோ நினைத்து மீண்டும் முறுவலித்துக் கொள்கிறாள். இத்தனை நாட்களுக்கு பிறகு அவளது முகத்தில் இரண்டாம் முறையாக முறுவல் பூக்க அவன் காண்கிறான். என்ன ரங்கநாயகி, ஏன் சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை, இந்த அயாஸ்கான் காதலை நினைத்து என்றாள். அதுவா? அதில் உள்ள அர்த்தம் உனக்கு புரியாது, புரியவும் வேண்டாம். போகட்டும், இன்றாவது வேலையோடு தூங்கு. தூக்கத்தாலும் தூக்கமின்மையாலும் உடல் பாதியாக இழைத்து விட்டாய். நான் ரங்கநாயகியை ஓர் எலும்பு கூடாக எனது நண்பனிடம் ஒப்படைக்க விரும்பவில்லை. ஒப்படைக்க முடியும் என எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயமாக ஒப்படைப்பேன். அதற்கான வழிமுறைகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பசவராஜின் இந்த உறுதிமிக்க வாசகம் ரங்கநாயகியின் உடலில் ஒரு புது தெம்பினை ஏற்றியது. அது சரி, இந்த கோட்டை தலைவன் அயாஸ்கான் ஒரு மலையாளியா? ஆமாம், சீரக்கல் பகுதியைச் சேர்ந்த நாயர் வகுப்பை சார்ந்தவன் இவன். 17 ஆண்டுகளுக்கு முன்பு மலபாரில் நடந்த யுத்தத்தின் போது கைது செய்து அனுப்பப்பட்ட அடிமைகளுள் இவனும் ஒருவன். ஆனால் திறமை மிக்க மாவீரன். பின்னால் இவனது வீரத்தை கண்டு மகா சுல்தான் ஹைதர் அலி இவனுக்கு பதவி வழங்கினார். இவனும் சுல்தானின் அன்பை கவர இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்து தனது பெயரை அயாஸ்கான் என வைத்துக் கொண்டான். பிறகு அசாத்தி இலாஹி என்ற வீரக்குழுவில் இடம் பெற்றான். 13 ஆண்டு சேவைக்கு பிறகு இந்த பேடனூர் பகுதிக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டுள்ளான். சொல்லப்போனால் இவனுக்கு இருக்கிற அதிகாரம் மகா சுல்தான் ஹைதர் அலியின் தத்துப்பிள்ளை போன்ற அதிகாரம். அவ்வளவிற்கு செல்வாக்கு மிக்கவன். ஓஹோ, இவன் பேச்சு ஏதோ மாதிரியாக இருக்கிறதே. நானும் தான் கவனித்தேன். இந்த பேடனூரையும் இதை சார்ந்த கோட்டைகளையும் ஸ்வீகாரம் செய்து கொள்ள கொஞ்ச நாள்களாகவே முனைந்து வருகிறான். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தப்பிக்க முடியுமா என்றுதான் நானும் ஒரு திணிசாக பேசி வித்து ஒன்றி இருக்கிறேன். பயப்படாதே ரங்கநாயகி, எப்படியும் தப்பிக்க சாமுண்டீஸ்வரி நமக்கு அருள் பாலிப்பாள். ஸ்ரீரங்கநாதா. ரங்கநாயகி கண்களை துடைத்துக் கொள்கிறாள். அந்த சமயத்தில் யாரோ சுவரோரமாக பதுங்கி வருகிற நிழல் ஓட்டம் தெரிகிறது. பசவராஜ் மிகவும் உஷாராக எழுந்து நின்று கவனிக்கிறான். வந்தவன் சிறை கம்பிகளின் பக்கத்தை ஒட்டி கொண்டார் போல நின்று கொண்டு, பசவராஜ் சாஹிப், பயப்படாதீர்கள். உங்களை பேரம்பாக்கத்தில் இருந்து கடத்தி வந்த போது உடன் வந்த வீரர்களுள் நானும் ஒருவன். உடன் வந்த அனைத்து வீரர்களையுமே இங்கே திறந்த வெளி சிறை மதிலுள் அடைத்து விட்டார்கள். ரகசியம் தெரிந்துவிடக் கூடாது என அந்த சைத்தான் ராஜா கான் எல்லோரையுமே பழி வாங்கிவிட்டான்.
நாங்கள் அனைவருமே உங்கள் இருவரையும் விடுவிக்கிற கால நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என கூறினான். அவனது பேச்சு முக பாவனையிலிருந்து அவன் ஒரு பரிசுத்தமான முசல்மான் என்பது தெரிய வந்தது. ஒரு சில வினாடிகள் வரை யோசித்துவிட்டு பசவராஜ், நீங்கள் எங்களை காப்பாற்ற முயல்வதை விட உங்களில் யாராவது ஒருவர் எப்படியாவது தப்பிச் சென்று நமது யுவராஜா திப்பு சுல்தானுக்கு விவரம் தெரிவித்தால் இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்கிற பெரிய உபகாரம் என்றான். இன்னொன்றும் எதிர்பார்க்கிறேன். எப்படியாவது ஒரு வாளை முயன்று கொண்டு வந்து எனக்கு தர முடியுமா? முயற்சி செய்கிறேன் என்றான். சரி சரி, யாராவது கவனித்துவிட போகிறார்கள், நீ செல் என விரட்டினான் பசவராஜ். இவை அனைத்தையும் கேட்க கேட்க ரங்கநாயகிக்கு ஒரு புதிய நம்பிக்கை உதயம் கண்டது. உள்ளுக்குள் பிரகாசம் தெரிந்தது. சிறை கோட்டத்திற்கு வெளியே தாரா உஷார் என்கிற காவலர்களின் காட்டுக்கூச்சல் மெல்லிதாக கேட்கிறது. வந்தவன் மெல்ல பதுங்கி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று கொண்டிருந்தான். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.